இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்களின் வழியாக இறைவன் நம்மோடு பேசும் கருத்து என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் நற்பண்புடையோராய் வாழ வேண்டும். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 11 முதல் 19 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு மக்களுக்கு குணமளிக்கிறார் என்னும் செய்தியை கேட்டு 10 தொழுநோயாளர்களும் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்கள் மீது இரங்கும் என்று சத்தமாக குரல் எழுப்பினார்கள். இயேசு இந்த தொழுநோயாளர்களின் விசுவாசத்தை கண்டு அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார். இங்கு 2 கருத்துக்களை இயேசு நமக்கு உணர்த்துகிறார். ஒன்று விசுவாசம், மற்றொன்று நன்றி. நாம் இறைவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக, நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? சற்று சிந்திப்போம். நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் பல வகையான மனிதர்களை சந்திக்கிறோம். நல்லவர்கள், கெட்டவர்கள், உதவி புரிபவர்கள், ஏமாற்றுபவர்கள், பாரபட்சம் பார்ப்பவர்கள், நேர்மையாளர்கள், நேர்மையற்றவர்கள், பொறாமைப்படுபவர்கள் என்று இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவர்கள் அனைவரும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவர்கள் இப்படி இருப்பதற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாமும் காரணமாக இருக்கிறோம். நமது செயல்பாடுகளும் நமது பேச்சுவார்த்தைகளும் தான் இதற்கு முக்கிய காரணம். ஒவ்வொருவருமே கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவரிலும் கடவுளின் ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்போதும் மற்றவர்களை உயர்ந்தவர்களாக கருத வேண்டும். நம் இறைவன் ஆள் பார்த்து தம் ஆசிரை வழங்குபவர் அல்ல. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை விதித்தல் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். நாம் எப்போதும் இறைவனிடத்தில் நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும். இறைவன் நமக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் அளவிட முடியாது. பல நேரங்களில் நாம் இறைவனை பற்றி நினைவே இல்லாமல் வாழும்போது 9 தொழுநோயாளர்களுள் ஒருவராக நாம் இருக்கிறோம். கஷ்டங்கள் வரும்போது, கடவுளே, இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடும் என்று அவரை தேடி ஓடுவோம். சந்தோஷத்தில் அவருக்கு நன்றி சொல்லக்கூட மறந்து விடுகிறோம். இதை தவிர்த்து இயேசுவை தேடி வந்து நன்றி சொன்ன சமாரியரை போல் நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, வல்ல செயல்களுக்காக இறைவனை நன்றியோடு நினைப்பது இறைவனுக்கும் நமக்கும் இடையே ஆன உறவை மேலும் ஆழப்படுத்தும். அளவுக்கு அதிகமான அருள் வரங்களை இன்னும் பெற்றுத்தரும். எனவே நன்றியோடு வாழ்வோம். மற்றவர்களும் வாழ உதவி செய்வோம். நன்றி.